இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனே ஓட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் சும்மா நின்றுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பண்ணலாம், ஆன்லைன் சோர்ஸில் ஏதாவது இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க ஆன்லைன்ஸுக்கு வராங்க. பட் ஆனால் அவங்க வந்து சரியான ஒரு கைட்லைன்ஸோட அவங்க இது யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதில் என்னென்னா நிறைய ஆப்ஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர், ரேப்பிடோ, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்காரிதம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பின்னாடி இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த அல்காரிதம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய நார்மல் இன்கமோட இதில் யூஸ் பண்ணி எடுக்கிற இன்கம் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசும்போதுலாம் வந்து எனக்கு வந்து இது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, பிக்கப்பே வர மாட்டேங்குது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து அது ஓடவே ஓடாது, அப்படியே நின்றுவேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுவேன், மறுபடியும் பிக்கப்பே வராது, எங்கே போய் நின்னாலும் மெயின் ஜங்ஷனில் பஸ் ஸ்டாப்லேயே நின்னாலும் வந்து பிக்கப் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த அல்காரிதத்தை அவங்க சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம கண்ணுக்கு தெரியாதது விஷுவலைஸ் பண்ணிக்க முடியாது, பட் ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ ரேப்பிடோ, நம்ம யாத்திராலெலாம் வந்து அது இருக்குது, அந்த அல்காரிதம் பேஸ்டு தான் அது எல்லாமே. ஒரு பிக்கப் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பிக்கப் வந்து அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்குள்ளாரே வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி வச்சுருக்கும். நீங்கள் பிக்கப் க்ளோஸ் பண்ண உடனே வந்து ரிட்டன் பிக்கப் வந்துடும். ஒரு சவாரி எடுத்திங்கன்னா அடுத்த சவாரி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் ரேப்பிடோவில் அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்கும். இது எப்படின்னா அந்த செயின் லிங்க்கு தான், அந்த செயின் லிங்க் மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியாவோட பிக்கப் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதில் முடிச்சுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி கனெக்ட் ஆகி நிற்கும். ஸோ இதை வந்து இந்த செயின் லிங்க்கை வந்து எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுவீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து பிக்கப் லொக்கேஷன் மாற்றி போட்டாங்க அப்படின்னா அந்த செயின் லிங்க் கட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்கெனிங் பண்ணுறீங்க, அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் ஒத்து போக முடியலை உங்களால் அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிடுவீங்க, அந்த செயின் லிங்க் அந்த நேரத்தில் கட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு பெட்டரான ஒரு ரைடு வருது அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டராக இருக்கிற ரைடை நீங்கள் எடுக்கிறதுக்கு போயிடுவீங்க. ஒரு 100 ரூபா எடுக்கிற இடத்துல 150 ரூபா சவாரி வருது, அதுவும் நல்ல பின்னாடி கமிஷனும் கொடுக்குறேன்றாங்க அப்படின்னா இந்த ரைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரைடுக்கு போயிடுங்க, வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு போயிடுங்க. அப்போ அது என்ன ஆகும், அந்த செயின் லிங்க் மறுபடியும் கட் ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து செயின் லிங்க்கை நீங்கள் கட் பண்ணி ஆன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து டேமேஜ் ஆகிடும், அது ப்ராப்பராக ஒர்க்கே ஆகாது. அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரே இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, தேங்கி நின்றுடுவீங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் பிக்கப் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க, அந்த இடத்துல வந்து அந்த செயினை டேமேஜ் பண்ணிடுவீங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏர்னிங்ஸை சரியாக ஏர்ன் பண்ண முடியல அவங்களால. முதல்ல வந்து இந்த பைக்கர்ஸுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு செயினுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அந்த செயினுக்குள்ளே தான் அந்த நாள் ஃபுல்லாக வந்து இதை தான் பேஸ் பண்ணி நிற்கணும். அப்படி ஒரு வேளை அது கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி செயினை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கு மெத்தட் வந்து சிம்பிள் தான். கட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 செகண்டேஜ் இல்லைன்னா 1 மினிட்டு கூட வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி ரிலாக்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக செயின் லிங்க் கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 100 and 500 மீட்டர்ஸ்குள்ளார நீங்கள் மூவ் பண்ணணும். உங்களோட வெஹிக்கிளை மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் லிங்க் வந்து கனெக்ட் ஆகிடும். இது எல்லாமே வந்து நீங்கள் மெயின் ஏரியாவில் பண்ணணும். கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் செயின் லிங்க் ஜாயின் பண்ணுறதுக்கு இது மெயின் ஏரியாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இதை ஒன்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இது தெரியும் அவங்களுக்கு, அவங்க மெமரியில் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, பட் ஆனால் அதை எப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கோம், மத்தியானத்துக்கு மேலே ஓடுறது கம்மியாகிடும்.
சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக பிக்கப்பே வராது. ஏன்னா அவங்க வந்து அந்த செயினை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஒரே மாதிரி அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் பிக்கப் வந்து 2 பிக்கப் 3 பிக்கப் கட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். 3வது பிக்கப் பார்கெனிங் பண்ணுறாங்க, நம்மளால் போக முடியாது, அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது செயின் கட் ஆகிடும். மறுபடியும் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்கன்னு பார்த்தாலும் அது கட் ஆனது. அதுக்கு பதிலாக வந்து வெயிட் பண்ணி அந்த செயினை கனெக்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். அதில் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சது தெரியாதது எது இருந்தாலும் நம்ம அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த செயின் லிங்க்கை மட்டும் வந்து பேசலாம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து அல்காரிதத்தை பற்றி பேசுகிறேன். வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணுன்னாலும் பேசுகிறேன். செக் பண்ணி பாருங்கள்.